உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். சம்பந்தி, உங்க மனசுல இருந்த ஒரு கவலைய குறைச்சிட்டேன். அந்த 2வது கவலையும் கடவுள் சீக்கிரமா குறைச்சிடுவாரு பாருங்க. உங்க மூத்த மகளை கண்டிப்பா நீங்க பாப்பீங்க. அது நடக்காதுமா. நம்ம இந்து தான் இவரோட மூத்த பொண்ணு. ஆனா அவதான் நம்ம எல்லாரையும் விட்டுட்டு போயிட்டால. இனிமே எப்படி மாமாவால அவளை பார்க்க முடியும்? உங்க வார்த்தை பலிக்கட்ட சம்பந்தி. எப்படியாவது என் மூத்த பொண்ணு நான் பார்த்துட்டா போதும். அந்த சந்தோஷத்திலேயே நான் நிம்மதியா செத்து போயிடுவேன். என்ன சம்பந்தி, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? நீங்க உங்க 2 பொண்ணுங்களோடையும் சந்தோஷமா தான் இருப்பீங்க. கவலைப்படாம இருங்க. ஹலோ, ஆமா, நான் சுப்பிரமணி தான் பேசுறேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். நான் உடனே ஆசிரமத்துக்கு வரேன். சரி, நான் வச்சிடுறேன். சம்பந்தி, உங்க வார்த்தை பழிச்சிருச்சு. என் மூத்த பொண்ணு பத்தின தகவல் ஆசிரமத்துக்கு கிடைச்சிருக்கான். அப்படியா? என்ன உடனே கிளம்பி வர சொன்னாங்க. அப்படியே சம்பந்தி, கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு சம்பந்தி. கடவுள் நல்லவங்களை ரொம்ப சோதிப்பாரு தவிர நிச்சயமா கைவிட மாட்டாரு. இவ்வளவு நாளா நீங்க வச்சிருந்த நம்பிக்கைக்கு இப்போ ஒரு அர்த்தம் கிடைச்சிருக்கு பாருங்க. ஆமா சம்பந்திமா, சந்தோஷத்துல எனக்கு என்ன செய்யறதுன்னு புரியல. நான் ஆசிரமத்துக்கு போயிட்டு வந்துடுறேன். சரியா? மாமா ஒரு நிமிஷம். அது மாமா, இது ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான். ஆனா உடனே போய் பார்க்கணுமா? இன்னும் உங்க உடம்பு ஃபுல்லா கியூர் ஆகல. எனக்கு ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு நாளைக்கு போங்க. ஐயோ, என்னால முடியாது தம்பி. என் பொண்ணு எங்க இருக்காங்கிற செய்தியை கேட்டதுக்கு அப்புறமும் நான் எப்படி சும்மா இருக்க முடியும்? சரி அங்கிள், எனக்கு உங்க ஆர்வம் புரியுது. எப்படி நான் சொல்றத நீங்க இப்ப கேட்க போறது இல்ல. சரி, நானே உங்களை கார்ல கூட்டிட்டு போறேன். சரியா? சமயா, எங்களை வாங்க. ஓகே, சரிங்க. வாங்க போலாம். போயிட்டு வந்து வரமா? ஆமா, போயிட்டு வந்துடுறோமா? ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.